இந்த துறையில் மரத்துறையில் எங்கள் அப்பாவுடைய அனுபவம், எங்கள் தாத்தாவுடைய அனுபவம், இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள்லாம் அப்படியே வழி வழி வழியாக தான் வந்திருக்க தவிர எந்த புத்தகத்திலையும் அவங்க எழுதி வைக்கவே இல்லை. நிறைய திறமைகள் இருந்தால் தான், அனுபவம் இருந்தால் தான் அந்த மாட்டு வண்டியை செய்ய முடியும். அது செய்து பார்த்து ஃபெயிலியர் ஆகி போய் தான் நான் ஒரு கார் ஒன்று பண்ணியிருக்கேன், மரத்துலேயே சைக்கிள் ஒன்று பண்ணியிருக்கேன், பைக் ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த பைக்லேயும் டேங்க்கும் அந்த செயின் அதுதான் அவங்களுக்கு இரும்பில் இருக்கும். மற்றது எல்லாமே மரத்தில் தான் பண்ணியிருப்பேன். அது எந்த மரத்தில் பண்ணால் நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். மரத்தச்சன் அப்படிங்கிறதுனால மரத்தில் என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நான் செய்துட்ருக்கிறேன். இது என்ன சொல்கிறது, எங்களுடைய ஆத்மாவும் அது உள்ளே செதுக்குறோம் சார். நாங்கள் எங்களுடைய ஆத்மாவும் உள்ள எங்களுடைய மூச்சு காற்று, எங்களுடைய என்ன சொல்கிறது எல்லாமே அது உள்ளே போகிறதுனால அது ஒரு உயிரோட்டமாக இருக்கும். பிடி பிரைம் வியூவர்ஸ்களுக்கு வணக்கம். உட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் செய்வாங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு நமக்கு தெரியும். ஆனா அதுல செய்ய முடியாத விஷயம் நினைச்சிட்டு இருக்கிறதையும் செஞ்சு காட்டியிருக்காரு பெருந்தச்சன் அப்பர் லக்ஷ்மணன் அப்படிங்கிறவரு. அவரை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். வாங்க. ஐயா வணக்கம். மரங்கள்ல என்னென்ன வகையான விஷயங்கள் வந்து செய்ய முடியும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஆனா நீங்க மரத்துல இதெல்லாம் வந்து மரத்திலேயே செய்ய முடியுமோ அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை செஞ்சு சாதனை படைச்சிருக்கீங்க. அதுக்குண்டான அவார்டும் நிறைய வாங்கியிருக்கீங்க. நீங்க எப்படி இந்த தொழில வந்தீங்க, உங்களுக்கு எப்படி இது மேல ஆர்வம் வந்துச்சு, முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க சார். என்னுடைய பேர் அப்பர் லக்ஷ்மணன். என்னுடைய அப்பா அப்பர் ஆச்சாரியார். அவரும் துறையில் தான் இருந்தார். என்னுடைய தாத்தாவும் இந்த கோயில் வேலைகள், வாகன வேலைகள் செய்கிறது தான் எங்கள் தாத்தாவும் இருந்தார். தாத்தாவோட அப்பா முப்பாட்டன் குப்பாச்சாரி அவர்களும் இந்த கோயில் வேலைகள் தான் செய்யணும், வாகன வேலைகள் அதெல்லாம் செய்கிறதா இருந்தார். இப்படி பல தலைமுறைகளாக இந்த துறையிலே தான் இருக்கிறோம். நான் இருக்கிறேன், என்னுடைய பையனும் இந்த துறைக்கு வந்திருக்கிறாங்கிறத நான் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த மரத்துறையில் பெருந்தச்சன் அப்பர் லக்ஷ்மணன் பேர் என்னுடைய பேர். பெருந்தச்சன் ராஜராஜ குஞ்சரமல்ல பெருந்தச்சன், தஞ்சை பெரிய கோயிலை கட்டின அந்த சபதியோட பேர் ராஜராஜ குஞ்சரமல்ல பெருந்தச்சன் பேர். அந்த பெருந்தச்சன் வழி வந்தவங்க நாங்கள். அத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே நாங்கள் இந்த துறையில் தான் இருக்கிறோன்றதுக்காக நாங்கள் தகவலை சொல்ல வரோம். இந்த துறையில் மரத்துறையில் எங்கள் அப்பாவுடைய அனுபவம், எங்கள் தாத்தாவுடைய அனுபவம், இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள்லாம் அப்படியே வழி வழி வழியாக தான் வந்திருக்க தவிர எந்த புத்தகத்துலேயும் அவங்க எழுதி வைக்கவே இல்லை. ஒரு மரத்தை பற்றி ஏதாவது சொல்லணுன்னா கூட, ஒரு வேப்ப மரம்னு வச்சுங்களேன், அந்த வேப்ப மரத்தில் கசப்பு தன்மை இருக்கும். அந்த கசப்பு தன்மையை வச்சு என்னென்னலாம் செய்யலாம், எந்தெந்த பொருள்லாம் அந்த வாழ்வியலுக்கு நம்ம உபயோகப்படுத்தினா நல்லா அருமையாக வடிவமைச்சு வச்சுக்கிறாங்க. அது உதாரணமாக சொல்லப்போனால் மத்துன்னு ஒன்று இருக்கும். இந்த குழந்தைங்களுக்கு அந்த பருப்பு சாதம் ஊட்டுவாங்க அந்த காலத்தில். அப்போது அந்த சூடாக அந்த பருப்பை போட்டு அந்த மத்தில் போட்டு கடைவாங்க சட்டியில். அது வந்து வேப்ப மரத்தில் தான் செய்யணும்னு சொல்லுவார் எங்கள் அப்பா. வேறு மரத்தில் செய்யக்கூடாது. எங்கள் அப்பா கிட்ட கேட்பேனா, அப்பா அது கசப்பாச்சு, அது அந்த அந்த கசப்பு அது உள்ளே போகுமே அப்படின்னு. அது கசப்பு உள்ளே போகணுன்றதுக்காக தான் அதை செய்கிறோம். அந்த வயசில் தான் அந்த கசப்பு உள்ளே போகணும். அந்த வேப்ப மரத்தோட கசப்பு அந்த உள்ளே போச்சுன்னா குழந்தைக்கு வளர வளர எதிர்ப்பு தன்மைகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நல்லா உணர்ந்து இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் செய்திருக்காங்க. இந்த அஞ்சரை பெட்டி முதலாந்து, துடுப்பு முதலாந்து, எல்லாமே வந்து எந்த மரத்தில் செய்தால் நல்லாயிருக்கும், அதனுடைய தன்மையை உணர்ந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க பெரியவங்க. நான் இங்கே சென்னைக்கு வந்த பிறகு எங்கள் அப்பா மாட்டு வண்டி செய்ததில் பிரதானமானு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி மாட்டு வண்டி என்னால் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அது தொழில்நுட்பம் ரொம்ப ரொம்ப நிறைய திறமைகள் இருந்தால் தான், அனுபவம் இருந்தால் தான் அந்த மாட்டு வண்டியை செய்ய முடியும். அது செய்து பார்த்து ஃபெயிலியர் ஆகி போய் தான் நான் ஒரு கார் ஒன்று பண்ணியிருக்கேன் அந்த மரத்துலேயே. அது எனக்கு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாச்சு. ஆனால் இதெல்லாம் அந்த கார் வந்து மாட்டு வண்டியில் என்ன அளவுகளோ அதே அளவு தான் இந்த கார்லேயே நான் உபயோகப்படுறேன். இந்த 1:2 அப்படின்ற அளவு தான் இந்த கார்லேயே நான் உபயோகப்படுத்திருப்பேன். இன்றைக்கி அது ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடு ஓடுற அளவில் அந்த கார் இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ கார் அப்படிங்கும்போது சேசஸ் எல்லாம் வந்து இரும்பில் இருக்குமா, இல்லை எந்த மாதிரி? சேசஸ் எல்லாமே மரம் தான். இன்ஜின், பெட்ரோல் டேங்க்கு, அந்த டியூபுங்க, அது இதில் 1-2 தான் அந்த பயன்படுத்த முடியாத இடத்துல தான் வந்து இரும்புகள் இருக்கும். மற்ற எல்லாமே வந்து உட்கார்ற சீட்டு, சோபா எல்லாமே வந்து மரத்தில் தான் இருக்கும். ஹேண்டில் பேர் எல்லாமே மரத்தில் தான். சேஸும்
மரத்தில் தான் நான் அதில் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாத சைக்கிள் ஒன்று பண்ணியிருக்கேன், பைக் ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த பைக்லேயும் டேங்க்கும் அந்த செயின் அதுதான் உங்களுக்கு இரும்பில் இருக்கும். மற்றது எல்லாமே மரத்தில் தான் பண்ணியிருப்பேன். அது எந்த மரத்தில் பண்ணால் நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது எங்கள் பெரியவங்க சொன்ன அந்த வழிமுறையில் தான் இந்த பொருள் எல்லாமே நான் பண்ணியிருக்கிறேன். பொதுவாக சிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வெங்கலத்தில், இல்லைன்னா இரும்பில், இல்லைன்னா அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இந்த மாதிரிலாம் வச்சு செய்வாங்க. மரத்தில் ஆன சிற்பங்கள், சாமி சிலைகள் எல்லாம் வந்து ரொம்ப ரேராக இருக்கும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஷேப் வந்து அப்படியே அந்த ஒரு க்ளோவாக வராது. இப்போ நீங்கள் இது பார்க்கும்போது இந்த சிலை வந்து அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது. மரத்தச்சன் அப்படிங்கிறதுனால மரத்தில் என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நான் செய்துட்ருக்கிறேன். இது வந்து என்னுடைய தம்பி கதிரவன் அவர்கள் பண்ணது. இது மரத்தை தேர்ந்தெடுக்கிற விதத்தை பொறுத்து இருக்குது. மரம் நார் மரமாக இருக்கும், சிலதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி மரங்களாக பார்த்து தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி விக்கிரங்கள்லாம் பண்ணலாம். இப்போது கோயிலில் இருக்கக்கூடிய விக்கிரங்கள்லாம் வந்து சில விக்கிரங்கள்லாம் பார்த்தா பனை மரத்துலேயே பண்ணியிருப்பாங்க. பனை மரம் அதுக்குன்னு ஒரு மரம். இப்போ அத்தி வரதர் இருக்கிறார் இல்லையா, அது அத்தி மரம் இல்லையா, அத்தி மரம் மரத்துலேயே பண்ணியிருப்பாங்க. தண்ணியில் வச்சுருக்கிறாங்க. அது எப்படி தண்ணியில் இருக்குது, இத்தனை ஆண்டு காலம் இருக்குமான்ற பெரிய கேள்வியெல்லாம் இருக்குது. இது மரத்தச்சர்கள் எந்தெந்த மரங்களை எப்படி எப்படி வச்சுருந்தா நல்லாயிருக்கும் நல்லா உணர்ந்து அந்தந்த மரங்களில் அதை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வாகனம் பண்ணுறோம், அத்தி மரத்தில் தான் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அதுக்கு உகந்த அந்த மரத்தோட குணாதிசயத்தை பொறுத்து அதை தேர்ந்தெடுத்து நாங்கள் இது வந்து சும்மா நம்ம இழைக்கக்கூடிய இழப்பில் இருக்கிற வேஸ்ட் பீஸில் ஒரு கற்பனையில் இந்த மாதிரி ஒரு மரத்துலேயே ஒரு மாலை போடணும், அப்படி ஒரு மரத்தச்சர் அதனால் மரத்துலேயே ஒரு மாலை போடணுன்றதுக்காக இதை ஒரு மாலை செய்திருக்கேன். நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க, நான் எங்களுக்கு வந்து ரிட்டனாக எதுவுமே வந்து ட்ரைனிங் கொடுத்தது கிடையாது, எல்லாமே வந்து செவி வழியாக கேட்டது, அப்பா கூட பழகுனது அப்படின்னு சொல்லிட்டீங்க. உங்களுடைய குரு அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? என்னுடைய முதல் குரு தந்தையார் தான். அதுக்கப்புறம் தான் டாக்டர் வை கணபதி சபதியார். கன்னியாகுமரியில் 133 அடி திருவள்ளுவர் சிலை செய்தவர். வள்ளுவர் இவர் தான். வள்ளுவர் கோட்டத்தை கட்டினவர் இவர் தான். இவருடைய அப்பா தான் காந்தி மண்டபத்தை கட்டினார். இந்த மாதிரி இவங்க பரம்பரையாக சபதிகளாக இருக்கிறாங்க. அவர்கிட்ட தான் இந்த விஞ்ஞானத்தை நான் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வாஸ்துவையும் இதனுடைய அளவு பரிமாணங்களும் இவர் தான் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தார். இவர் தான் என்னுடைய குருநாதர். அதாவது ப்ராக்டிக்கலாக அப்பா கிட்ட கற்றுக்கிட்டீங்க, கண்டிப்பாக இதுதான் உண்மையான இது. நிறைய விஷயங்கள் நான் இப்போ ஒரு 57 அடி வீட்டுக்கு இத்தனை அடி வாஸ்கால் வைக்கணும்னு சொல்லுவார் என்னுடைய தந்தையார். ஒரு 37 இன்ச்சுன்னு சொல்கிறேன். ஏன்பா 37னா 27 பெருக்கி 9 வகுத்து இந்த கணக்கெல்லாம் சொல்லுவார். ஏன் 27 ஏன் 9 அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து காரணம் அது அவருக்கு அவ்வளோ சொல்ல தெரியாது. அதெல்லாம் சொல்லி கொடுத்தவர் இவர் தான். அந்த 27 நட்சத்திரங்கள், அந்த 9 கோள்கள், இதெல்லாம் இதனால தான் இப்படி பெருக்கணும் வரணுன்றதெல்லாம் சொல்லி கொடுத்தவர் டாக்டர் வை கணபதி சபதியார் அவர்கள். நீங்கள் வாங்கிய அவார்டுகள் விருதுகளை பற்றி சொல்லுங்கள். பெருந்தச்சன் ஒரு பெரிய பட்டம் ஐயா கொடுத்து அதுதான் நான் பெருசாக மதிக்கிறேன். பூம்புகார் மாநில விருது வாங்கியிருக்கேன் பூம்புகார். அதுக்கப்புறம் இந்த துறையை சார்ந்தவர்கள் நிறைய பட்டங்கள், அது பெருசாக நான் எடுத்துக்கல. இது ரெண்டும் தான் நான் பெருசாக நினைக்கிறேன். ஒரு 10 இயர்ஸ் பேக் இல்லைன்னா ஒரு 20 இயர்ஸ் பேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைகள் விளையாடக்கூடிய அந்த டாய்ஸ் எல்லாமே வந்து மரத்திலான பொருட்கள் நிறைய வந்து கண்ணில் பார்க்க முடிஞ்சது. இப்போ அந்த மாதிரி எங்கேயுமே கண்ணில் பார்க்க முடியாது. சீப்பாக கிடைக்குது, ரொம்ப கவர்ச்சியாக இருக்குதுன்றதுக்காக தான். அந்த காலத்தில் கிளிகிளிப்புன்னு சொல்லுவாங்க, குழந்தைகள் காட்டக்கூடிய, அது கூட மரத்துலேயே இருக்கும். அதுக்கு உண்டான மரம், அந்த பலா மரத்தில் மெலீஸாக செய்து அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. சவுண்டு நல்லா இருக்கும் அந்த சவுண்டு. அது இப்போ அந்த கிளிகிளிப்போ குழந்தைங்க தூக்குமான்னு தெரியாது, அந்த வெயிட்டை தூக்குமான்னு தெரியாது. அந்த காலத்தில் கிளிகிளிப்பு கூட மரத்துலேயே தான் இருக்கும். இந்த நடவண்டி, பல்லாங்குழி, இந்த மாதிரி நிறைய விளையாட்டு பொருட்கள் வந்து மரத்தில் தான் செய்திருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னடான்னா, அந்த காலத்தில் மரங்கள் நிறைய இருந்துச்சு, நிறைய கிடைச்சிது. இப்போ மரங்களுடைய தேவைகள் அதிகமாகிடுது. எல்லார் வீட்லேயும் ஃபர்னிச்சர்ஸு, எல்லார் வீட்லேயும் அந்த மாதிரி நிறைய வீடுகள் ஆகிறதுனால தேவைகள் அதிகமாக தான் மரங்கள் கிடைக்கல. அந்த காலத்தில் நிறைய மரங்கள், நல்ல முத்தன மரங்கள் கிடைச்சிது. அதனால் அந்த மரச்சாமான்கள், நிறைய விளையாட்டு பொருட்கள்லாம், மரப்பாச்சி பொம்மை, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் மரப்பாச்சி பொம்மை இருக்கும். அது ஒரு ஐதீகமாகவே வச்சுருப்பாங்க. இப்போது பிளாஸ்டிக்கு இதெல்லாம் ரொம்ப கண்கவர் பொருட்கள்லாம் வந்ததுனால அதுவும் ரொம்ப எளிமையாக கிடைக்குது, என்ன ரொம்ப சீப்பாக கிடைக்குது. அது வெளி உலகத்தில் நிறைய வந்ததுனால கைக்கு கிட்ட கிடைக்கிறதுனால அதை வாங்கிடுறாங்க. இது ஒரு கார்பெண்டர், ஒரு மரப்பாச்சி பொம்மையே ஒரு கார்பெண்டர் செய்யணும்னா 2 நாள் ஆகும். அவருக்கு என்ன சம்பளம் கொடுக்குறது, மரத்தோட வேல்யூ என்ன, இதெல்லாம் பார்த்தா ரொம்ப காஸ்ட் ஜாஸ்தியாகிடும் சொல்லி பிளாஸ்டிக்கில் விற்கிது. 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு அதை வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி மரத்தில் விளையாடுறதுக்கும் இந்த பிளாஸ்டிக் பொருட்களை வச்சு நிறைய இப்போ சும்மா குழந்தைங்க சாதாரணமாக வாயில் எடுத்து வச்சுருவாங்க, கையில் எடுத்து இப்போ சீப்பாங்கட்டைன்னு ஒரு கட்டை இருக்கும். அந்த காலத்தில் சீப்பாங்கட்டைன்னு ஒரு கட்டை, அது வந்து சீப்பாங்கட்டையை அம்மா ஆர்டர் கொடுக்கணும், நடவண்டியை அப்பா ஆர்டர் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா கிட்ட கேட்பேன், ஏன்பா நடவண்டி அம்மா வந்து ஆர்டர் கொடுத்தா செய்ய முடியாதா, ஒரு 1000 ரூபாய் ஜாஸ்தி கொடுத்தா செய்ய முடியாது, ஆர்டர் கொடுக்குறதே அம்மா தான் வரணும்.
இதை கொடுக்கறதுக்கு அப்போ தான் வரணும். எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அம்மாவை பார்த்த உடனே ஒரு கணக்கு, அம்மாவோடைய உயரம், அவங்களுடைய உடை நடை பாவனையை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த சீப்பாங்கட்டையை நாங்கள் வடிவமைப்போம். சீப்பாங்கட்டைங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இந்த பல் முளைக்கிற காலத்தில் குழந்தைங்க வந்து ஏதாவது வாயில் எடுத்து வச்சுக்குவாங்க. அதுக்கு ஒரு சின்ன கட்டை அது வந்து சில குழந்தைகள் வந்து சுண்டு வரலும் மோது வரலும் சப்புவாங்க, சிலர் கட்டை வரல சப்புவாங்க, சிலர் நடு வரலும் ஆள் கட்டி வரலாம் சப்புவாங்க. சில குழந்தைகள் எந்த குழந்தை எந்த விரலை சப்புதோ அதுக்கேற்ற மரங்களை நாங்கள் தேர்ந்தெடுப்போம். இப்போ கட்டை வரலன்னு வச்சுங்களேன், அது வந்து செம்மரம், ரெட் சாண்டில்னு வரும். அதில் தான் அந்த சீப்பாங்கட்டை செய்வோம், வேறு மரத்தில் செய்ய மாட்டோம். ஏன்னா அதனுடைய காரத்தன்மை அந்த அம்மாவோட பாலோட காரத்தன்மைக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ தான் குழந்தை அது வாயில் வச்சுக்கும். அது ஒரு அளவு உண்டு, அந்த அளவு அம்மா கிட்டேருந்து தான் நாங்கள் எடுப்போம். அது அந்த அளவை அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கடைஞ்சி கொடுத்துருவோம். அது குழந்தைய கடிச்சிக்கிட்டே இருக்கும். இது குழந்தைங்க எந்த குழந்தை சீப்பாங்கட்டையை கடிக்க ஆரம்பிக்குதோ, சோம்ப ஆரம்பிக்குதோ, அந்த குழந்தைங்களுடைய பல்லு சீராக இருக்கும். இந்த பல் சீரமைப்புக்காக இந்த மரத்தச்சர்கள் செய்து கொடுத்த கட்டு தான் சீப்பாங்கட்டைன்னு பேர். அதுவும் எந்த குழந்தைக்கு எந்த மரத்தில் செய்யணும்னு தனித்தனியாக இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா, கடையிலேயே அந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் பிளாஸ்டிக் தான். அது சரியானது அல்ல. அது அளவுகளும் சரியான அளவுகள் இல்லை. அந்த மாதிரிலாம் பெரியவங்க மரத்தச்சர்கள் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி பங்கு. ஐயா, இங்க மரத்தோடைய சாம்பிள்ஸ் நிறைய வச்சிருக்கீங்க, மரத்துகள், இதெல்லாம் என்னது? இல்லை, இது வந்து ஒரு கார்பன் டேபிள் நான் ஒன்று பண்ணியிருக்கிறேன். இது ஒரு நல்ல கான்செப்டுங்க. இது மரமும் மனிதனும். மனிதன் வந்து பாருங்களேன், ஒரு வெள்ளையாக இருப்பான், கருப்பாக இருப்பான். அதே மாதிரி மரமும் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலராக இருக்கும். மனுஷனும் அந்த மாதிரி கலராக இருக்கான். இந்த ஷேப்புகளும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எந்த உளியில் அடி வாங்குதோ அந்த ஷேப் உருவாகுது. இந்த ஷேப்பு மனுஷன் கூட வாழ்க்கையில் எப்படி அடி வாங்குறானோ அப்படி உருவாகிறான்ற ஒரு அர்த்தத்தில் இந்த டேபிளை நான் வடிவமைச்சு வச்சிருக்கேன். ஓ, இது சாம்பிள் காட்டுறதுக்காக? இல்லை. இது ஒரு அதான் எந்த உளியில் அடி வாங்குதோ அந்த மாதிரி ஷேப் எடுக்குது. மனுஷன் கூட வாழ்க்கையில் எப்படி அடி வாங்குறானோ அப்படி உருவாகிறான். உளிக்கு தகுந்த மாதிரி மனிதனும் கண்டிப்பாக செதுக்கிறது தானே. மனுஷனும் செதுக்கிறது, மரத்தையும் செதுக்கிறது. அந்த கான்செப்டில் இதை நான் வச்சிருக்கிறேன். இப்ப எத்தனையோ தொழில்நுட்பங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறமும் எல்லாமே வந்து மெக்கானிசமா மாறிடுச்சு. இப்ப உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அது வந்து சாஃப்ட்வேர் மூலமா கொடுத்தா அதே மாதிரி வடிவமைச்சு கொடுத்துருவோம். ஆனா இன்னுமே வந்து கையில பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன காரணம்? இது வந்து சில வேலைகள், ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்டது, ஒரு கோயில் சம்பந்தப்பட்டது. இப்போ உங்க பூஜை ரூமுக்கு ஒரு விக்கிரம் வேணும் அப்படின்னாக்கா நீங்க ஒரு முருகர் சிலை, ஒரு விநாயகர் சிலை, ஒரு கணபதி ஏதாவது வேணும்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா அது முழுக்க கையில் செய்கிறது தான் நல்லது. இப்போ ஒரு வீட்டுக்கு மேலே வைக்கிற ஒரு கஜலட்சுமி பலகை, வீட்டு வாசப்படிக்கு மேலே ஒரு கஜலட்சுமி, அது மிஷினில் பண்ணலாம். பட் அது உயிரோட்டம் இருக்குமான்னா இருக்காது. ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு பலகை எடுக்கிறோம், ஆர்டர் வாங்குகிறோம், உங்களுக்கு என்ன குலதெய்வம் என்ன, இதெல்லாம் நாங்கள் கேட்டுக்குவோம். அதுக்கேற்ற மாதிரி அந்த லட்சுமி நம்ம வடிவமைப்போம். அப்படி செய்யும்போது உங்களை நினச்சி தான் செய்வோம். நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்களா, அப்போ கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஐயா நீங்களும் நான் பிரார்த்தனை பண்ணிக்க இது நல்லா வரணும்னு அப்படின்னு சொல்லி நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த எண்ணம் தான் எங்களுக்குள்ளே வந்து எங்கள் உடம்புக்குள்ளே வந்து கை வழியாக அது உடி வழியாக வெளிப்படும். ரெண்டாவது, செய்யும்போது ஆத்மார்த்தமாக அந்த என்ன சொல்கிறது, அந்த உருவத்தை செய்யும்போது ஒரு கண்ணு மூக்கெல்லாம் செதுக்கும் போது கொஞ்சம் இது உள்ளே தாத்தணும், இன்னும் கொஞ்சம் வெளியே எடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் அழுத்தலாம் அப்படின்னு எங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை செய்துக்கிட்டே இருப்போம். என்ன சொல்கிறது, எங்களுடைய ஆத்மாவும் அதை உள்ளே செதுக்குறோம் சார். நாங்கள் எங்களுடைய ஆத்மாவும் உள்ள எங்களுடைய மூச்சு காற்று, எங்களுடைய என்ன சொல்கிறது எல்லாமே அது உள்ளே போகிறதுனால அது ஒரு உயிரோட்டமாக இருக்கும். இது வந்து அது ஒரு கும்புறத்துக்கும் ஒரு ஏற்புடையதாக இருக்கும். சிஎன்சி மிஷினில் போடும்போது ஒரு மோல்டு அடித்தா மாதிரி தான் அது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அது ஒரு உயிரோட்டமாக இருக்குமானா இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா இது ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிக்கிறோம். எங்கள் குருநாதனை நினச்சிக்கிறோம், அதற்குண்டான மந்திரங்களை சொல்லி தான் அந்த வேலைகளை ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் மிஷினில் கிடையாது இல்லையா. மிஷினுக்கு ஆத்மா கிடையாது. எப்படி ஒரு ஆத்மா வரும் அது. அதனால நிறைய வேலைகள், அதாவது நம்ம வணங்கக்கூடிய வேலைகள் எல்லாமே இன்னைக்கும் நாங்கள் கையில் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்படி கையில் பண்ணும்போது ஏதாவது கொஞ்சம் ஒரு தப்பாக போயிடுச்சோ இல்லை எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உள்ள செதுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி வர்றதுக்கு பெரும்பாலும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா எப்படி எடுத்தால் எப்படி வரும்ன்றது தெரிஞ்சு கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொண்டு வருவோம். அப்படி ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது ஒரு 1 2 அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வடிவமைச்சுக்குவோம். அதை இப்போ ஒரு கையில் ஏதோ ஒரு சின்ன ஒரு ரேகை மாதிரி விழுது, அந்த ரேகை எப்படி மாற்றலாம், என்ன பண்ணலாம், ஒரு விரல் மடிஞ்சிருக்கு அந்த விரலை எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் மாற்றி அதை வடிவமைச்சு அதை முழுசாக அதை ஏற்றுற மாதிரி பண்ணிவிடுவோம்.
99% பெரும்பாலும் வெள்ளங்க வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மரத்தோட சாரல் எப்படி அடித்தா எப்படி வருங்கிறதுலாம் எங்களுக்கு நல்லா தெரியும். அனுபவம் தானே. அந்த அனுபவத்தை கொண்டு செதுக்கி எடுத்துருவோம். இப்போ கல்லுன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. உடஞ்சி போச்சுன்னா வேற தான் மாற்றணும். மரத்தில் அப்படி இல்லை, நம்ம மாற்றி அடிச்சுக்கலாம். இப்போ மரம் அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். வீட்டில் வந்து நிறைய லேண்ட் இருக்கும், இடமெல்லாம் இருக்கு. எந்த மரத்தை வச்சு விட்டோம்னா நாளைக்கு ஃபியூச்சர்ல நமக்கு யூஸ் ஆகும், நாளைக்கு வந்து நம்ம வீடு கட்டுறோம்னா அதைவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி தேக்கு மரம்லாம் வைக்கலாம், அதெல்லாம் நமக்கு வீட்டுக்கு உபயோகப்படுத்திக்கலான்னு. குறைஞ்சது ஒரு 60 வருஷமாவது வளர்ந்தாதான் ஒரு மரம் முத்தன மரமா கிடைக்கும் நமக்கு. 60 வருஷம் அவங்களால வெயிட் பண்ண முடியுமா? 2 தலைமுறைக்கு வெயிட் பண்ண முடியுமா? அதுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னு. வீட்டுக்குள்ள மரம் வளர்க்குறது வந்து நம்ம பழங்கள், தென்னை மரம், கொய்யா மரம் அந்த மாதிரிலாம் வளர்த்துக்கலாமா தவிர, ஏதாவது நம்ம ஒரு பெரிய தோப்புல நம்ம தேக்கு மரங்கள் அந்த மாதிரி மரங்களை நம்ம வளர்த்துக்கலாம். அதுக்கும் மினிமம் ஒரு 60 வருஷமாவது நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 15-20 வருஷத்துலேயே மரங்களை வெட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால பிஞ்சு மரங்களாக இருக்குது. என்ன சொல்ற, ரொம்ப குழந்தை அதை போய் வேலை வாங்குற மாதிரி இருக்குது. எங்களுக்கு தான் தெரியுது, தொலை கூறு அடிக்கும்போது அதில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியுது. அந்த மரங்கள் ரொம்ப நாளைக்கு வருமானா வராது. அதனால நம்ம வளர்த்து அதுக்கப்புறம் நம்ம தலைமுறையில அதை உபயோகப்படுத்த முடியுமானா முடியாது. அடுத்த தலைமுறைக்கு உபயோகப்படுத்தலாம். வீட்டுக்குள்ள வளர மரங்கள் தாத்தா வச்சுது, அது நல்லா வளர்ந்துருக்கு, இப்போ நம்ம வீடு கட்ட போறோம்னா அந்த மாதிரி முத்தன மரங்களை எடுத்து, வேப்ப மரங்கள் எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க அந்த காலத்துல. அந்த மாதிரி பூவரச மரங்கள், அந்த மாதிரி மரங்களை எடுத்து நம்ம தாராளமாக வீட்டுக்கு உபயோகப்படுத்தணும். குறைஞ்சது ஒரு 60 வருஷமாவது மரங்கள் வளரணும். அதுக்கப்புறம் தான் அதில் ஒரு கருத்து கிடைக்கும், அதில் ஒரு ஆயில் தன்மை இருக்கும், ரொம்ப நாளைக்கு உபயோகமாக இருக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்கும். மற்றபடி இன்னைக்கு வச்சுட்டு இந்த தலைமுறைக்கு உபயோகப்படுத்துறது அது சரியான. எந்தெந்த மரங்கள் வீட்டில் வைக்கலாம் அந்த மாதிரி? இப்போ நம்ம கார்பெண்டர் ஒர்க்குன்னா பூவரச மரம் வைக்கலாம், வேப்ப மரங்கள் வைக்கலாம். 2 மரங்களுமே வந்து நிழல் தரையக்கூடியது, நமக்கு உகந்ததும் கூட. 2 மரங்களும் நம்ம நாட்டுக்கு ரொம்ப. வாகை மரங்களை தயவுசெய்து வைக்காதீங்க. வாகைன்னு ஒரு மரம் இருக்கு, நாங்கள் அதுக்கு தூங்கு மூஞ்சி காட்டுவான்னு சொல்லுவோம். ரோடு ஓட்டத்தில் நிறைய வச்சுட்டு இருக்கிறாங்க. அதை வைக்காதீங்க. நிறைய கிளை வேர்கள் போயிட்டு இருக்கோம். 2வது வந்து அது என்ன சொல்ற, ஒரு நெடித்தன்மையை உண்டாக்கும் அந்த மரம். அது நமக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தும். இப்போ நாங்கள் வேலை செய்கிறோம், அதில் அறுக்கிறோம், வெடிக்கிறோன்னா எங்கள் ஸ்கின்னெல்லாம் கொப்பளமாக வந்துடும். அப்போ அதில் இருக்கிற சாயம் உதவாது இல்லையா? அப்போ அது மேலே படுற காற்று நம்ம மேலே பட்டா ஆகாது. அதனால் நாங்கள் வாகை மரத்தை வீட்டுக்குள்ளவே சேர்க்க மாட்டோம். ஏதாவது ஒரு துண்டு இருந்தால் கூட தூக்கி வெளியே போட்டுருவோம். அப்புறம் போர்ல எல்லாம் வந்து வெற்றி வாகை சூடி வா அப்படின்னு சொல்றாங்க. எதனால அந்த வாகைன்றது வேற, இது வந்து தூங்கு மூஞ்சி காட்டு வாகைன்னு பேர் இருக்கு. இது காட்டு வாகையில தூங்கு மூஞ்சி காட்டுவா. வாகைன்னு ஒரு மரம் இருக்கு, அது நல்ல மரம். ஆனா இந்த மாதிரி மரங்களை வந்து தூங்கு மூஞ்சி காட்டுவாங்க. ரெண்டுக்கு எப்படி டிஃபரன்ஸ்? அது என்ன அனுபவத்தில் தான் சொல்ல முடியும். அது கொஞ்சம் வெளுத்தா மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் டார்க்கா இருக்கும். இதுல ரேகைகள் அதிகமா இருக்கும், அதுல கொஞ்சம் ரேகைகள் கம்மியா இருக்கும். அது வேலை செய்யறது கொஞ்சம் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் நார் தன்மையா இருக்கும். அதை வச்சு நம்ம இலைகளை வச்சே கண்டுபிடிக்கலாம் நம்ம அந்த மரங்கள். மற்றபடி இப்போ வீட்டுக்குள்ளே வைக்கிறது தான் நீங்கள் பழம் தரும் மரங்கள், இந்த தென்னை மரம், அது அந்த மாதிரி மரங்கள் வைக்கிறது தான் ரொம்ப சிறந்ததும் கூட. ரொம்ப இடங்கள் அதிகமாக இருந்தால் இந்த வேப்ப மரமோ பூவரச மரமோ இந்த மாதிரி மரங்களை நீங்கள் வளர்க்கலாம், வீட்டுக்குள்ளே வைக்கலாம். ஐயா, இது வந்து கோயிலுக்கு உண்டான வாசக்கதவுங்களா? இல்லை, இது வந்து கோயில் இல்லை, வீட்டுக்கே இந்த மாதிரி இப்போ பண்ணுறாங்க. பெரிய பெரிய பங்களாலாம் செய்கிறவங்களுக்கு, பெரிய வீடு கட்டுறவங்க இது வீட்டுக்கு தான். இது என்னதான் வாஸ்கால் பெருசாக இருந்தாலும் உள்ள அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். இப்போ இந்த ஒரு வெண்டிலேட்டர் மாதிரி போட்டு மேலே ஒரு கஜலட்சுமி இது பார்க்கும்போது காரைக்குடி ஸ்டைலில். ஆமாம், காரைக்குடி செட்டியார் வீட்டுங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா வாசக்கால் பெருசாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் என்ட்ரன்ஸ் உள்ள நுழையிற பார்த்தீங்கன்னா உள்ள தலையை குனிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும். அது 1:2 ரேஞ்சில் வச்சுருப்பாங்க. அதே மாடல் தான் இதை பண்ணியிருக்கோம். கொஞ்சம் உயரம் ஜாஸ்தி இருக்கும் அதில். இதுவும் வாஸ்கால் பெருசாக இருக்கும். ஆனால் டோர் பார்த்தீங்கன்னா உள்ள அளவு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். இப்போ வீட்டில் வந்து மெயின் வாஸ்கால்ன்றது மிகப்பெரிய விஷயம் சார். ஒரு மனுஷனுக்கு வாய் எப்படியோ அந்த மாதிரி இதுக்கு வீடுக்கு வாசக்கால் முக்கியம். இதுக்கு வாயில் படினே பேர் இருக்கு. அதே மாதிரி வந்து இப்போ நிறைய பேர் வீட்டு வாஸ்காலில் கீழ்ப்படி வைக்காமையே ஒரு வாஸ்கால் வைக்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு. அது கீழ்ப்படி வச்சுட்டு தான் நம்ம இந்த ஃப்ரேம் செய்யணும். நம்ம கீழ்ப்படி மீன்ஸ் இந்த மாதிரி இந்த படி எல்லாமே நிறைய வாஸ்கால் செய்கிறாங்க. அந்த கீழ்ப்படி மெயின் வாஸ்கால் கண்டிப்பாக வேணும். வலது கால் வச்சு உள்ளே போகிறதுனா எப்படி, எதை தூக்கி வச்சு வலது கால் வச்சு போவீங்க நீங்கள்? இது ஒரு மார்ஜின் பார்டர். ராமர் வந்து ஒரு கோடு வச்சார், செய்த தாண்டவே இல்லைன்னா அது கோட்டில் என்ன தாண்ட முடியாதா என்ன?
மனசால ஏற்பட்ட ஒரு கோடு. அந்த மாதிரி இது வந்து இந்த வாயில் படிக்கு இந்த கீழ்ப்படி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு வீட்டுக்கு வந்து மெயின் வாஸ்காலுக்கும் பின்பக்கம் இருக்கிற வாஸ்காலுக்கும் பூஜை ரூம் வாஸ்காலுக்கும் எந்த ரூமுக்கு வாஸ்காலுக்கு கீழ்ப்படி வைக்கலன்னா இந்த 3 வாஸ்காலுக்கு கண்டிப்பாக கீழ்ப்படி வைக்கணும். பூஜை ரூமுக்கும் மெயின் வாஸ்காலுக்கு பின்புறம் போகக்கூடிய வாஸ்காலுக்கு கீழ்ப்படி கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு அது சயின்ஸ் ஒன்று. பெரியவங்க சொல்கிறது வந்து எல்லாமே விஞ்ஞான அடிப்படையாக கொண்டது தான். இப்போ கூட இவ்வளோ பெரிய வாஸ்கால் பெருசாக செய்யலாமேன்னு கேட்பாங்க. ஒரு பெரிய சோபா போகலாம், கட்டில் போகலாம், ஏன் இதை ஒரு சின்னதாக சுருக்கி பண்ணுறீங்க அப்படின்னு. இந்த வீட்டுக்கு இந்த அளவு தான் இருக்கணும்னு பெரியவங்க கணிச்சு வச்சுருக்கிறாங்க. இது எல்லாமே நம்மகிட்டேருந்து எடுத்த அளவு தான் சார். இப்போ உடம்புல எப்படி எவ்வளோ அளவு மூக்கு இருக்கணும், எவ்வளோ அளவு வாய் இருக்கணும், எவ்வளோ அளவு கண் இருக்கணும்னு சொல்லி ஒரு விக்கிரம் அடிக்கும்போது அடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் வீட்டு கூட ஒரு வீட்டோட அளவு எடுத்து அதை 9 பாகமாக பிரித்து எந்த பாகத்தில் எந்த நாளில் எந்த உரையில் எந்த அளவில் வைக்கலான்றது பெரியவங்க நல்லாவே கணிச்சு வச்சுருக்காங்க. அந்த அளவு பிரகாரம் தான் நாங்கள் இப்போது அந்த வாஸ்கெல்லாம் செய்கிறோம். அதனால தான் குறுக்க ஒரு சட்டம் போட்டு உயரத்தை குறைச்சி கதவுடைய பாகத்தை பண்ணியிருக்கோம். மற்றபடி இதில் வரக்கூடிய அந்த ஈஸ்டெட்டிக்ஸ் வேலையெல்லாம் அது தனி. இன்னும் கூட நம்ம எவ்வளோ வேணாலும் பெருசு பண்ணிட்டு போகலாம். நம்ம பொருளாதாரத்தை பொறுத்து இடத்த பொறுத்து நம்ம எந்த அளவு வேணாலும் விரிவாக்கம் பண்ணிட்டு போகலாம். ஆனால் உள்ளளவு இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிங்கிறது பெரியவங்க நல்லாவே கணிச்சு வச்சுருக்காங்க. அது வீட்டை பொறுத்து, வீட்டோட அகலத்தை பொறுத்து இந்த வாயில்படியே. இதுக்கும் அதே மாதிரி இந்த மரத்தில் தான் செய்யணும் அந்த மாதிரி சில மரம் வாஸ்கால் சேர்த்துன்னு நல்ல உகந்த முத்தன மரங்கள் இருந்தால் போதும் சார். நம்ம நாட்டு மரங்கள்னா பூவரச மரம் அந்த மாதிரி மரங்களே போதுமானது. இப்போ எல்லாம் தேக்குன்னு மைண்ட் செட்டிங் ஆகிட்டு நல்லா தேக்கு மரத்திலே பண்ணுறாங்க. இப்போ தேக்கு மரம் நம்ம இதில் கிடைக்கல, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய தேக்கு மரங்கள் தான். இப்போ வரக்கூடிய மரங்கள்லாம் ரொம்ப பிஞ்சு மரங்களாக வருது. முத்தன மரங்களாக தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய இது மரக்கச்சம். இது பர்மா தேக்கு, பர்மா தேக்கு ஒரிஜினல் அங்கேருந்து வரக்கூடிய தேக்கு மரம். இதுலேயே நிறைய குவாலிட்டி இருக்குது. பர்மா தேக்குலேயே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி அந்த மாதிரிலாம் நிறைய வருது. இப்போ ஒரிஜினல் தேக்கில் இதை பண்ணியிருக்கிறோம். அதை இப்போ நீங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து சேல் பண்ணிடுவீங்களா, இல்லை இப்போ ஒவ்வொன்றும் எல்லாமே ஆர்டர் தான், எதுவுமே ரெடிமேடு செய்து வைக்கிறதே கிடையாது. இப்போ ஆர்டரே எங்களுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. அடுத்த வருஷம் எண்டு வரைக்கும் வெயிட்டிங். ஏன்னா எல்லாமே கையில் பண்ணுறதுனால எங்களுக்கு லாங் டைம் எடுக்குது. அதனால எல்லாம் ஆர்டர் தான், எதுவுமே ரெடிமேட் எதுவும் கிடையாது. அது மாதிரி செய்யவும் முடியாது. ஒரு ரெடிமேட் செஞ்சு யாருக்கு கொடுக்குறது? இப்போ இந்த வாஸ்கால் கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய வீட்டோட அளவு, நட்சத்திரம்லாம் பார்ப்பாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு யார் பேரில் இருக்குது, இப்போ வீட்டுக்காரமா பேரில் இருந்தால் அதை வச்சு தான் கணிப்போம். அந்த மாதிரிலாம் கணிச்சு எந்த அளவில் செய்யலான்றது அளவை முதல்ல தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் தான் மரமே நாங்கள் எடுப்போம். நிறைய அப்பார்ட்மெண்ட்ல தான் குடி இருக்காங்க. அது ரெடிமேட் ஆகிடுது சார். நம்ம வந்து இப்போ நம்ம வீட்டில் ஒரு சாம்பார் வைக்கிறோம், என்னென்ன போடலாம், கத்திரிக்காய் போடலாம், முருங்கைக்காய் போடலான்னு ஒரு சாம்பார் நம்ம டேஸ்ட் பண்ணி வைக்கிறோம். ரெடிமேடு வாங்குகிறோம், ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி நம்ம என்ன பார்க்க முடியும்? இப்போ ரெடிமேடாக வாங்கி சாப்பிட்றது நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி சார். நம்மளாம் சமையல் பண்ணி செய்கிறது நம்ம சொந்த வீடு கட்டுறது சார், வேறு ஒன்று. இதெல்லாம் வந்து ஒரு ஆர்டர் எடுத்து நீங்க பண்றது. இது போக நீங்க உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்ல நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பீங்கல்ல. இது வந்து நான் வந்து அதான் கார், பைக்கு, சைக்கிளு, சேண்டியர் லைட்டுங்க. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற தட்டு, நான் போடுற செருப்பு எல்லாமே மரத்தில் தான் இருக்கும். செருப்பும் மரத்தில் தான் இருக்கும். சாப்பிட்ற தட்டு, குடிக்கிற டம்ளர், தண்ணி எல்லாமே அந்த காலத்தில் எந்தெந்த மரத்தில் செய்யலாம் அப்படிங்கிறது நல்லாவே பகுத்து பிரித்து வச்சுருக்கிறாங்க. என்ன இப்போ நம்ம வெளியிலையே அதை வெளியில் கொண்டு வர முடியலன்னா ரொம்ப காஸ்ட் அதிகமாகுது. இப்போ ஒரு டம்ளர் நம்ம வந்து ஒரு 25 ரூபாய்க்கு வாங்கினோன்னா இது 100 ரூபா 150 ரூபாய்க்கு போல் ஆகிடுது. அதனால் இது மார்க்கெட்டுக்கு கொண்டு வர முடியாது. இது மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி, அது மெயின்டெனன்ஸ் கம்மி. நம்ம சில்வர் மற்றபடிலாம் வாங்கினா மெயின்டெனன்ஸ் கம்மி, இது மெயின்டெனன்ஸ். இந்த மாதிரி என்னால் இது உள்ளவே அடங்கி போயிருக்கு. பட் மருத்துவ குணங்கள் வாய்ந்த பொருட்கள் எல்லாமே இந்த மரங்கள். இப்போ எங்கள் வீட்டில் இருக்க ஒரு 5 பெட்டின்னு ஒரு 5 பெட்டி, இந்த கடுகு, மிளகு, சீரகெல்லாம் போட்டு இது வந்து பலா மரத்தில் செய்து வச்சுருக்கோம். பலா மரம் அந்த மரத்தில் தான் செய்கிறது. இல்லைன்னா குறுக்காப்புளி மரத்தில் செய்யலாம். இந்த 2 மரத்தை தவிர வேறு எந்த மரத்தில் செய்ய மாட்டாங்க. இதில் என்ன ஏன் அந்த மரத்தில் செய்கிறோன்னா, இந்த ஒரு இதில் இருக்கிற அறையில் இருக்கிற வாசனை இன்னொரு அறைக்கு போகாது. அந்த அளவுக்கு அது பாதுகாக்கும் அந்த மரம். அந்த மாதிரி மரங்களாக பார்த்து தேர்ந்தெடுத்து 5 பெட்டி முதலாந்து ஒரு மோர் மத்துன்னு ஒன்று வச்சுருப்போம். அந்த மோர்லாம் அது வந்து நெல்லி மரத்தில் செய்வாங்க. இப்போ எப்படி வந்து பருப்பு கடையிற மத்து வேப்ப மரத்தில் செய்கிறோமோ, இந்த மோர் மத்தை வந்து நெல்லி மரத்தில் செய்கிறது. இப்போ நெல்லிக்காய் ஒன்று சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சு பாருங்களேன், அந்த தொண்டையில் ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் நெல்லி மரத்தில் எடுத்து மோர் கடைஞ்சிட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த மோர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் மரத்தோட தன்மையை பெரியவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுருந்து இந்த மாதிரி எல்லா சமையல் கருவி முதலாந்து எல்லாமே இந்த மரத்தில் அருமையாக தனித்தனியாக பகுத்து பிரித்து வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் என்னென்னலாம் வந்து நீங்கள் உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணியிருக்கீங்க? நான் லைட்டு ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த லைட்டு போட்டுப்போம்.
இந்த மாதிரி ஒரு ஒரு 100க்கும் மேற்பட்ட லைட் பண்ணியிருக்கேன் விதவிதமாக. என்னென்ன வேஸ்ட்டுங்க கிடைக்குதோ அந்த மாதிரி வேஸ்ட்லாம் பண்ணியிருக்கோம். மரத்தில் வச்சு இது அது ஒரு ராந்தல் ஒன்று பழைய. இந்த லைட் செய்யறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிச்சு? இது வந்து ஒரு என்ன பண்ண அவங்க இரவில் வேலை செய்யும்போது ஆட்கள்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்வோம். இது இந்த ஒரு 10 நாள்லேருந்து 12 நாள் வரைக்கும் ஆகும். இப்போ இதெல்லாம் வந்து இதை பார்த்துட்டு யாரும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்டர் செய்யறதுக்கு தான் ஆட்கள் இல்லை. இப்போ அடுத்த தலைமுறை இதில் வரல, செய்யறதுக்கு தான் ஆட்கள் இல்லை. தவிர நிறைய இந்த மாதிரி ஆர்டர் வந்திருக்கு, நிறைய செய்து கொடுத்துருக்கோம். ரிப்பன் பில்டிங்கில் இந்த மாதிரி லைட்டு நிறைய போட்டிருக்கு. சென்னை கார்பரேஷன் நீங்கள் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரிப்பன் பில்டிங்கில் ஒரு மரத்துலேயே ஒரு பீரிங், பழைய கால பீரிங் மண்ணில் புதைச்சிருந்தது. அதே மாதிரி மரத்தில் செஞ்சு அந்த பீரிங்கை வச்சு அதுவும் நான் பூம்புகார் சார்பாக ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஏர்போர்ட்டில், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் ஒரு தமிழ் தேர்னு ஒரு தேர் ஒன்று வச்சுருக்கிறேன். தமிழுக்காக ஒரு தேர், தமிழை ஒரு தேராக வடிவமைச்சா தமிழ் மொழியை எப்படி தேராக வடிவமைச்சு நான் செய்த வேலையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அதிக வேலைப்பாடுகள் கொண்ட ஜாப்னு கூட அதை சொல்லலாம். அதை நிறைய வெளிநாட்டுக்காரங்க அதில் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, கீழே நிறைய எழுதியிருக்காங்க. அதுவும் பூம்புகார் சார்பாக தான் நான் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய குருநாதர் மாதிரி நீங்களும் ஆகணும்னு உங்களுக்கு அந்த ஆசை தோன்று? குருநாதர் மாதிரி ஆக முடியாது, இல்ல அவர் மாதிரி எல்லாத்துக்கும் கத்துக் ஆகணும்னு ஆசைப்படுறேன். இல்ல அவர் மாதிரி நீங்களும் நிறைய பேருக்கு கத்து கொடுத்து இளம் தலைமுறை இந்த பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னு. இப்போ அதுக்கு முன்னோடியா முதல்ல என்னுடைய பையனை நான் இதுல கொண்டு வந்தேன். ஏன்னா மற்ற பசங்களை இதுல கத்துங்க அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா? அதனால முதல்ல என்னுடைய பையனை இந்த துறையில மகாபலிபுரம் சிற்பக்கலை கல்லூரியில் இதே உட் டிபார்ட்மெண்ட்ல படிக்க வச்சு இந்த துறை கொண்டு வந்திருக்கேன். இன்னும் இளைய தலைமுறைக்கு கொடுக்கறதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறேன். பசங்க நிறைய பேர் எங்கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது என்ன சொல்றது, ஒரு ஒரு எழுத்துப்பூர்வமாக வராத, இப்போ ஒரு மரம் இருக்குன்னா தேக்கு மரம்னா எப்படி கண்டுபிடிக்குது அந்த மரத்தை? நம்ம எழுதியோ ஃபோட்டோ எடுத்தோ சொல்லி கொடுத்தோ அது வரவே வராது. மினிமம் ஒரு 15லேருந்து 20 வருஷம் நீங்கள் மரத்தா கூடவே இருந்தால் தான் இது என்ன மரன்றதை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அனுபவத்தால் தான் அதை சொல்ல முடியும். அப்போ அந்த அனுபவத்துக்கு அதா கூடவே இருந்தால் தான், அது ஒரு மரத்தோட வகையே நம்ம பிரிக்கணும்னா அதா கூடவே இருந்தால் தான் மரத்தை பிரிக்க முடியுமா தவிர அது ஒரு போர்டில் எழுதி போட்டோ ஒரு புத்தகத்திலையோ அந்த மாதிரி அதை சொல்லி கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால இது அடுத்த தலைமுறைக்கு அதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்து தான் ஆகும். இந்த பைக்கை பற்றி சொல்லுங்கள், பார்க்குறதுக்கு புல்லட் மாதிரியே இருக்குது. ஒரு கார்பெண்டர் ஒரு உளியும் சுற்றியும் வச்சுக்கிட்டு என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக தான் ஒரு பைக் ஒன்று பண்ணேன். நான் முதல்ல இந்த சைக்கிள் பண்ணேன். இந்த சைக்கிள் பண்ணும்போது முதல்ல வெளியே எடுத்துகிட்டு வரும்போது இதை பார்த்துக்கிட்டே வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. இந்த சைக்கிளை பார்த்துக்கிட்டே வந்து இது வந்து அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியாக இதை எடுத்துருக்கோம். இந்த தொழிலில் ரொம்ப ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். டேபிள் ஃபேன், மரத்தில் டேபிள் ஃபேன் இதுவும் ஓடக்கூடியது தான். இந்த கோயில் வந்து நான் கணபதி சபதிக்கிட்ட நான் கற்றுக்கிட்ட அளவு பரிமாணத்தை வச்சு இந்த கோயிலை நான் பண்ணியிருக்கிறேன். இந்த கோயிலில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உள்ளே அந்த படி ஏறின உடனே உங்கள் செல் எடுத்துகிட்டு போனீங்கன்னா டவர் கிடைக்காது. இதில் எந்தவித எலக்ட்ரானிக்ஸும் கிடையாது. ஆனால் வந்து இந்த அளவு பரிமாணமானது அந்த வேவ்ஸை கட்டுப்படுத்தும்.